ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றதுல ஓரளவுக்கு நம்மளுக்கு காங்கிரீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதே போல் இப்போ ஒரு இன்டகிரேஷன் அப்படின்றத யூஸ் பண்ணி சில ஃபார்முலாஸை நம்ம பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன்ஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? இன்டகிரேஷன் அப்படின்றது ஒரு சின்ன வெளியிலேருந்து பெரிய வெளியை கண்டுபிடிக்கிறதுன்னு ஜென்ரலாக சொன்னாலும், இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வேரிஸ் வித் த டைம் அஸ் வெலாசிட்டி v equal to alpha minus beta into t square. Find the position x and acceleration as the function of time t. இங்கே பொசிஷன் கேட்டிருக்கிறாங்க. பொசிஷன் அப்படின்றது நம்மளுக்கு அது இப்போ இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? அந்த ஆக்சலரேஷன் அப்படின்றது லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன்லேயே நம்மளுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். சரிங்களாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டியை வச்சு நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும், தெரியும் இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆக்சுவலாக வெலாசிட்டி டைம் ரிலேஷனில் இருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒன் டைம் நம்ம என்ன செஞ்சால் போதும்? டயத்தை டெரிவ் பண்ணால் போதும், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இன்கேஸ் ஆக்சலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லி நான் என்ன செய்யணும்னா இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் ரிவர்ஸில் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அல்லது பொசிஷன் இப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸ் அப்படின்றத பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் இப்படி எதை வேணாலும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் பொசிஷன் கொடுத்து நம்மளுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் என்ன செஞ்சுருப்போம்? இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணிங்க, டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? பொசிஷன் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா வெலாசிட்டியை கொடுத்து? அப்போ என்ன செய்யணும்? இங்கே இன்டகிரேஷன் பண்ணணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். சரி, இன்டகிரேஷனுக்கு ஏதாவது ஜென்ரல் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி இருக்கானா? எஸ், இன்டகரலுக்குன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்டகரல் எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ், அதாவது எக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இதோடைய ஃபங்க்ஷனில் பவர் என் அப்படின்றது எப்படி நம்மளுக்கு இன்டகிரேட் ஆகும் அப்படின்னா எக்ஸ் பவர் n+1/n+1. இதான்ப்பா இன்டகிரேஷன் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம திரும்ப ரிப்பீட்டாக அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லோயர் லிமிட் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறதெல்லாம் அடுத்து ஃபர்தராக வரக்கூடிய ஃபார்முலாவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பொசிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெலாசிட்டி ஃபார்முலா என்ன பார்த்தீங்க? v = dx/dt அப்படின்றது நம்மளுக்கு என்ன கொடுத்து வச்சுருக்காங்கப்பா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா d². ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த டைம் அந்த சைடு கொண்டு போங்க. dx = ஆல்ஃபா மைனஸ் பீட்டா d² into dt. ஸோ இந்த போத் சைடு நம்ம ஜென்ரலாக ஒரு டேமை நம்ம மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்குற மாதிரி போத் சைடு இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ இன்டகரல் ஆஃப் dx = இன்டகரல் ஆஃப் இந்த டிடியை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு டிடி மைனஸ் பீட்டா இன்ட்டு d² into dt. இப்படி தனியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ண இந்த டேமில் இங்கே எக்ஸ் இருக்குதா? இருக்குது. இந்த எக்ஸோட பவர் இந்த இடத்துல 0வாக இருக்குது. எனிதிங் பவர் 0 என்னதுப்பா? 1 தானே. இப்போ நம்ம டிஎக்ஸ் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போது என்னன்ற இந்த பவர் 0வாக இருந்துச்சுன்னா, என்னன்ற பவர் இந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா 0 + 1 1. அதே தான் டினாமினேட்டர்லேயும் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுகிறோம்? இன்டகரல் ஆஃப் dx = x. இன்டகரல் ஆஃப் டிடினா என்ன போடுவீங்க? டி. இன்டகரல் ஆஃப் டிவினா வி. இன்டகரல் ஆஃப் டிஏனா ஏ. ஸோ எந்த வேலையை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோமோ அதை போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் இருக்குது எக்ஸுன்றதுனால மட்டும்தான் நான் இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னு கிடையாது. இங்கே டைம் இன்டகரல் ஆஃப் வெறும் டிடி தான் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும்? டி அப்படின்னு போடணும். சரிங்களாப்பா? ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இப்போது இங்கே நம்மளுக்கு இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வேலையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஒரு சைடு கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமாக வரும்போது நம்ம என்ன செஞ்சிடும்? கேன்சல் பண்ணிக்கலாம். அதனால் இந்த இடத்துல நான் இப்போ முதலே உங்களுக்கு அதை போடலை. நீங்கள் ஆனால் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். இன்டகிரேட் பண்ணும்போது சம்திங் ஒரு இடத்துல நம்ம இன்டகிரேட் பண்ணுற இடத்துல ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அடிஷ்னலாக ஆட் ஆகும். சரிங்களாப்பா? ப்ளஸ் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம்? இன்டகரல் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு டிடி. ஆல்ஃபான்ற கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளியே வச்சுக்கோங்க. இன்டகரல் ஆஃப் டிடி என்ன வரும்? டி வந்துருச்சு. மைனஸ் பீட்டா வெளியே வச்சுக்கோங்க. ஸோ இன்டகரல் ஆஃப் d² dt. இந்த பவர் டீயோட பவர் என்ன இருக்குது? என்னன்றது 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 + 1 3 தான் இல்லையா? ஸோ அதனால் t³ / 3. இந்த டைம் தான் பொசிஷன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்னா இன்டகிரேட் பண்ணோம். புரிஞ்சிருச்சிங்களா? அடுத்த டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இல்லையாப்பா? ஆக்சுவலாக வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ட்டு d². ஸோ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டுமே என்னது? ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
அப்போ கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும் 0 ஆகும். இந்த டைம் ஆல்ஃபான்ற டைம் நம்ம டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் டைமில் மைனஸ் பீட்டான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது dt²/dt. ஸோ இந்த இடத்துக்கு டிஃபரன்ஷியேஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியுமில்லப்பா tx⁻n dx அப்படின்றது எப்படி எழுதுவீங்க n × x⁻n−1. ஸோ இதை சிம்பிளை பண்ணுற இதே டைமில் t² சிம்பிளை பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் t அப்படின்றதுல நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ -2 பீட்டா × tன்னு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த எக்ஸ்ன்ற பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம், ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கும். ஸோ இதை ஏன் எதுக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டாலும் கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.